ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல நடிகர் தனுஷார் ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த இட்லி கடை திரைப்படத்தோட தமிழக அட்வான்ஸ் புக்கிங் வசூல் வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது இந்த ஒரு வீடியோவுல தமிழகத்தில் இந்த நேரம் முடிவுபடி இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது, எவ்வளோ டிக்கெட் விற்பனையாக இருக்குது, அதன் மூலம் தமிழகத்தில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படம் வெளியாக போகுது. ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம் இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்கினைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இட்லி கடை திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா படம் வெளியாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணுவாங்க என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ரொம்பவே தாமதமாக தான் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் சற்று முன் தான் தமிழகத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதன்படி தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முடிவுபடி 1941 ஷோ போகிறது உறுதியாக இருக்குது. 1,69,388 டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குது. இதன் மூலம் 2,82,64,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதாவது தற்போது வரைக்கும் 2,82,64,000 வரையும் கலெக்ஷன் பண்ணியிருக்குது. இட்லி கடை திரைப்படம் முதல் நாளில் தமிழகத்தில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடா எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இட்லி கடை திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.